திருக்கடையூர் அமுதகடேஸ்வரர் ஆலயம் சிவபெருமானின் அட்டவீரட்டு தலங்களில் ஒன்று. தேவார பாடல் பெற்ற திருத்தலம். மிர்கண்டு முனிவரின் புதல்வனுக்கு 16 வயதுதான் என்பதை தாய் தந்தை மூலமாக தெரிந்து கொள்கிறான். அதனால் பல சிவாலயங்களுக்கு சென்று சிவபூஜை செய்கிறான். கடைசியாக கடவுர் ஈசனை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய ஆயுள் காலம் அப்போ முடிவடைகிறது. அதனால யமதூதர்கள் வராங்க. அதனால பயந்து கொண்டு சிவபெருமானின் திருமேனியை கட்டி அணைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான் மார்க்கண்டேயன். யமன் பாசக்கயிறை வீசுறாங்க. அந்த பாசக்கயிறு சிவலிங்கத்தை சேர்த்து இழுத்தது. அதனால கோபம் கொண்ட ஈசன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு யமனை காலால் உதைக்கிறாங்க. மார்க்கண்டேயனை சிரஞ்சீவியாக என்றும் 16 வயதுடையவராக இருக்க வரமும் தந்தார். அதனால பல ஆண்டு காலம் தவம் செய்து மார்க்கண்டேயன் வாழ்ந்து வந்தார். சிவபெருமானுக்கு இங்கு அமிர்தகடேஸ்வரர் என்றும் காலசங்காரர் என்றும் கடவுர் வீரட்டேஸ்வரர் என்றும் பல நாமங்கள் உண்டு. இறைவனுடைய திருமேனியில் ஒரு பிளவும் பாசக்கயிறுப்பட்ட தழும்பும் காணப்படும். இங்கே 7 நிலை ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தில் அரிய சிற்பங்கள் இருக்குது. பார்க்கடலை கடைவது போலவும் கஜசம்ஹார மூர்த்தியும் சிவபாத இருதய தோளில் சம்பந்தரும் பக்தனின் சிவிகையை அப்பர் தாங்குவது போலவும் காணப்படும். அதே போல் இடது திருவடியால் உதையுண்ட யமன் தலைகீழாக இருக்க அவனை சிவகணங்கள் வந்து கயிறு கட்டி இழுத்து செல்வது போலவும் அரிய காட்சிகள் காணப்படுது. யமனுக்கு இங்கு தனி சன்னதி உண்டு. இறைவன் யமனை சம்ஹாரம் செய்த அதே தோற்றத்தில் நமக்கு காட்சி தராரு. தெற்கு முகமாக அவரது திருக்கரங்களில் சூலமும் மழவும் இருக்குது. பக்தர்கள் வந்து ஆயுள் விருத்திக்காக இங்கே வந்து பல பரிகாரங்களையும் ஹோமங்களையும் செஞ்சுக்கிறாங்க. மிருத்யுஞ்ச ஹோமம், உக்ரத சாந்தி, பீமரத சாந்தி, சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், ஆயுஷ் ஹோமம் அப்படின்னு தங்களுடைய வயதுக்கு தகுந்த ஹோமங்களை செய்து பயனடைகிறாங்க. இங்கே வந்து சாந்தி செய்ய முடியல, மற்ற இடங்களில் தான் செய்யணும் அப்படின்னு தோணும் போது அவங்க இந்த தலத்து மூர்த்தியை நினைத்து கொண்டு தான் செய்கிறாங்க. இங்கே முக்கியமான திருவிழா அப்படின்னு பார்த்தா சித்திரை பிரம்மோற்சவம், பங்குனி உத்திரம், சிவராத்திரி, தையம்மா மாத சிவராத்திரி சிறப்பாக இருக்கும். இங்கு வழிபடும் முறை சிறப்பானது. பாவகரேஸ்வரரை வணங்கி பிறகு புண்ணியகரேஸ்வரரை வணங்கி அதன் பிறகுதான் அமிர்தகடேஸ்வரரை வணங்க வேண்டும். இங்கு தீர்த்தமாக அமிர்த தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், கால தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், காவிரி தீர்த்தமும் இருக்கிறது. தல விருட்சமாக முல்லை செடியும் வில்வமும் இருக்கு. இங்கு அன்னைக்கு அபிராமி அப்படின்னு பேரு. இங்கு சம்பந்தர், அப்பர், சுந்தரர், திருமூலர், சேக்கிலார், யமன், 7 கன்னியர், அகஸ்தியர், புலஸ்தியர், வாசுகி, துர்க்கை அன்னையும் வந்து வணங்கியிருக்காங்க. நமக்கு அபிராமி அந்தாதி அப்படிங்கிற 100 பாடல்கள் கிடைக்க காரணமாக இருந்த சுப்பிரமணிய பட்டர் அவதரித்த திருத்தலமும் அவருக்காக அன்னை தனது தாடங்கத்தை வீசியிருந்து அமாவாசை திதியை பௌர்ணமி ஆக்கிய அந்த நிகழ்வு நடந்ததும் இந்த தலத்துல தான். சிறந்த பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகிறது.